வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு பிட்ல ரெசிபி பார்க்க போறோம். பிட்ல வந்து நிறைய விதமா பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் வேர்க்கடலையும் சேர்த்து பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு பிட்ல ரெசிபி இருக்கு, அதுல வந்து பருப்பு போட்டு பண்ணிருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து பருப்பு சேர்க்காம ஒரு பிட்ல பண்ண போறோம். இந்த பிட்ல வந்து சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல ரசம் சாதத்துக்கு, தொகையல் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டாலுமே அருமையா இருக்கும். ஈவன் தேங்காய் சாதம் அந்த மாதிரி மைல்டான கலவை சாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கத்திரிக்காய் வேர்க்கடலை சேர்த்து எப்படி பிட்ல பண்றதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிட்ல பண்றதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வந்து ஊற வச்சிருக்கேன். இது ஊறினதுக்கு அப்புறம் குக்கர்ல வந்து ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதே பச்சை வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷா வரும் இல்லையா, அது இருந்தது அப்படின்னா நம்ம டைரக்டாவே வேக வச்சுக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, இதை நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். இந்த பிட்லைக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய், அதாவது நான் ஒரு 5 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன கட்டி வந்து பெருங்காயம். பிட்லைக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம், நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரியும் போதே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். பருப்பு செவந்து வரும்போதே காரத்துக்கு தகுந்த மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். பருப்பு செவந்து வரதுக்குள்ள மிளகாய் வத்தலும் நல்லா வந்து வறுபட்டுடும். பாருங்க, மிளகாய் வத்தல் நல்லா வறுபட்டாச்சு, பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு. இப்போ மல்லி விதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துப்போம். ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுமே மல்லி வந்து நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்துப்போம். இதில் இருக்கிற ஈரம் குறைஞ்சா போதும், ரொம்ப வறுபட வேண்டாம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாக அரைச்சிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற கத்திரிக்காயை போட்டுருவோம். இந்த பிட்லைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம், அது கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, கத்திரிக்காய் வந்து ஓரளவு வதங்கியாச்சு. நான் நடுவில் ஒரு 2 தடவை நல்லா இதை வதக்கி விட்டேன். ஒரு 50% வதங்கியிருக்கு. நம்ம புளியை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து புளி தண்ணி கரைச்சிருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் அந்த புளி தண்ணியில் கொஞ்சம் நல்லா வேகணும். வேர்க்கடவே ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா வேக வச்சிருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கத்திரிக்காயும் வேர்க்கடலையும் இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் புளியோட பச்சை வாசனை போகட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அதே நேரம் வேர்க்கடலையும் அந்த புளி தண்ணியில கொதிச்சு அது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சியும் திக் ஆயாச்சு. நம்ம வந்து பிட்லைக்காக வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா, பாருங்க இந்த மாதிரி நான் கொரப்பா அரைச்சிருக்கேன். இதை ஃபுல்லா வந்து நம்ம பிட்லையில சேர்த்துக்கலாம். மாதிரி கொரப்பா அரைக்கும் போதுதான் கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டா நல்லா இருக்கும். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இந்த பிட்லையில ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒருவேளை ரொம்ப திக்கா இருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு எதுவும் கம்மியா இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கொதிச்ச பிறகு பார்ப்போம். பாருங்க, பிட்ல வந்து நல்லா கொதிச்சாச்சு. நம்ம அரைச்சி சேர்த்த விழுது, இந்த புளி தண்ணி, கத்திரிக்காய், வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு கன்சிஸ்டன்சி நல்லா பர்ஃபெக்டா ஆயாச்சு. கத்திரிக்காயும் ரொம்ப வந்து குழஞ்சி போகாம பர்ஃபெக்டா வெந்திருக்கு. பிட்லையோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே தாளிச்சிட்டோம், அதனால இப்ப தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேஸ்டியான கத்திரிக்காய் வேர்க்கடலை பிட்லை சர்விங்க்கு ரெடி. சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய், நெய்யோட நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டு நம்ம
பிட்ல பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையா இருக்கும். வாசனைக்கே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வாயில் எச்சில் ஊறுது. சூப்பரா இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா இருக்கு. வேர்க்கடலை வந்து இந்த புளி தண்ணியில நல்லா வெந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கு. சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கு. நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் பாருங்க, அது வந்து நல்ல ஒரு வாசனை. அதுல வந்து அந்த உளுந்து வாசனை வந்து நல்லா தூக்கலா இருக்கு. நம்ம வந்து இந்த பிட்லை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது பெருசா தொட்டுக்கிறது கூட எதுவும் தேவை இருக்காது. இல்லைன்னா ஒரு சுட்ட அப்பளம் இருந்தா கூட போதும். இந்த பிட்லைல நம்ம வேர்க்கடலை போட்டு பண்றதுனால நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரம் வந்து நல்ல புரோட்டீன் ரிச், ரொம்ப ஹெல்தியானதும் கூட. வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம கொண்டக்கடலை கூட நம்ம போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இதே மெத்தட்ல இந்த பருப்பு சேர்க்காம அந்த பிட்லையை நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.